காஃபி சூப்பராக இருக்குமா. டெய்லியும் குடிச்சிட்டு இருப்பீங்களே. சூப்பராக இருக்கு காஃபி. காஃபி மேக்கர் ஃபில்டரா? அது எப்படின்னாக்கா கொதிக்க வச்சு ஃபில்டர் நம்மளுக்கு ஊற வச்சு ஃபில்டர் ஆகணும். இது கொதிக்க வச்சு ஃபில்டர். டீ ஏன் டேஸ்ட்மா இருக்கு தெரியுமா? நம்ம ஊர்லலாம் அந்த டிகாஷன் தனியாக பால் தனியாக வச்சு டீயில் கலந்து கொடுப்பாங்க. அது டேஸ்ட் மொத்தமாக கொதிக்க விடுறாங்க. டீ தூள் போட்டு கொதிக்க விட்றேன். அந்த வீட்டில் செய்கிற மாதிரி கொதிக்க விடுறாங்க. எனக்கு மும்பை டீ குடிக்க பிடிக்கும். மும்பை டீயா? ஏலக்காய் ஏகப்பட்ட இஞ்சி ஏலக்காய் இருக்கும். இஞ்சி அந்த அவனுக்கு இஞ்சி ஏன் சேர்த்துக்கிறான்னா அந்த ஜீரண சக்திக்காக. சப்பாத்தி சப்பாத்தி கிடையாது, வடப்பாவ். வடப்பாவ் பண்ணு குடி சீக்கிரம். ஒரு நாளைக்கு அங்கே பாம்பேயில் உள்ளவங்க ஒரு நாளைக்கு 2 வடப்பாவை சாப்பிட்டே தருவோம். விஷயம் நல்லா இருக்கான் தெரியுமா? ஒடிசாக்காரன் தான். பசங்களுக்கு நம்ம வாங்குறோம்னா 10 பசங்க வேலை செய்கிறாங்கன்னா நம்ம 12 பாவை வாங்கிட்டு வருவோம். எக்ஸ்ட்ரா சாப்பிட்றோம். அவன் வாங்கிக்குவான் மொத்தமாக கவரை. எல்லாருக்கும் ஒன்று ஒன்றா அவனுக்கு வேணுங்கிறத எடுத்து விட மாட்டான். ஒரு பண்ணு ஒரு பாவு எடுத்து கையில் வச்சு கொடுத்துருவான் அவங்களுக்கு எல்லாருக்கும். எக்ஸ்ட்ரா கறதை எடுத்து போய் தனியாக காசை கட்டி அவனே தருவான். 2, 3 எக்ஸ்ட்ரா கறதை 4, 5 இருந்தாலும் தின்றுவான். அடுத்தவங்க கொடுக்கவே மாட்டான். அவன் ஒரு மெயின் பொறுப்பில் உள்ளவன், ஒரு ஓனரும் கூட. முன்னாடி ஓனரானவன் இப்போ சுற்றத்தில் எங்கிட்ட சம்பளத்துக்கு வேலை பார்க்குறான். பார்ட்னராக வந்தவன் எங்கிட்ட இந்த விஷயம் எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? ஒரு லீடரா இருக்கிறவன் விட்டு கொடுத்து போகணும். லீடர்ன்றதோட தன்மையே அதுதான். நான் இதை எப்படி உங்ககிட்ட பாக்குறதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனா நம்ம வீட்டுக்கு வேலை செய்ய வந்தானுங்கன்னா அந்த 4 பசங்க, அதெல்லாம் அந்த 3 பசங்க இறங்கி கரெக்டா டானா வந்துருவானுங்க, வந்துருக்கோம்னா. ஆனா இந்த ஒரு பையன் எனக்கு ஸ்வர்ப்பா சொன்னா மேனேஜ்மெண்ட் பண்றான்னு, அவன் மேல எனக்கு நிறைய நல்ல ஒரு ஒப்பீனியன் வந்ததே அதுதான். எப்படின்னா, அவன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மீதி இந்த சாமானெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு அவன் அப்படியே போட்டு போயிடுவான். மிஷினெல்லாம் கழுவிட்டு பக்கெட்டெல்லாம் கூட எடுத்து வச்சுட்டு தொடப்பத்தை கூட எடுத்து ஒரு இடத்துல வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு கூட்டிட்டு ஒரு மூலையில் அந்த இதெல்லாம் அள்ளி அந்தாண்ட கொட்டிட்டு அந்த அழுக்கு பொருட்கள்லாம் கிடக்கும்ல, சிமெண்ட்டு பெருசெல்லாம் கல்லெல்லாம் அள்ளி அந்தாண்ட கொட்டிட்டு அதுக்கப்புறம் இவனுங்க குளிச்சுட்டே 2 பேர் போயிடுவானுங்க. அதுக்கப்புறம் இறங்கி வருவான். ஸோ அந்த பொறுப்பு இருக்குல்ல, அந்த லீடர்ஷிப்னாலே அந்த அதான் பர்ஃபெக்ஷன். அது அவங்கிட்ட நான் பார்த்தேன். ஒரு விஷயத்தில் பிடிக்காது. அந்த கடை கொடுத்துருக்கோம் படுத்துருக்கானுங்கள்ல, நைட் காலையில் ஆனால் அந்த மூலையில் அந்த அரளி செடி மூலையில் சரக்கு பாட்டில் கிடக்கும். தின்ன பேக்கிங் அந்த சைடுஸ் வாங்கிட்டு வந்து திங்கிறானா அதெல்லாம் அப்படியே கிடக்கும். கடுப்பாக வரும். நான் காலையில் பொறுக்கி குப்பைக்காரன் கொண்டு போகிறேன். அது எனக்கு பிடிக்காது. கஞ்சிலாம் அங்கே தான் வடிக்கிறானுங்க, சோறு அதான் அங்கேயே வச்சா கூட நான் தூக்கி போட்டுருவேன் குப்பை போடும்போது. ஆனால் அப்படியே கிடக்கும். அந்த பாக்கெட்டு கவர்லாம் கூட கிடக்கும். அந்த ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வராங்க, அது சோறு வடிக்கிற கஞ்சி அப்படியே ஊற்றி ரோடு வரலையும் வச்சுருப்பானுங்க. நாத்தம் அடிக்கும். அது எனக்கு பிடிக்கவே இல்லை. சொல்றதுக்கும் ஒரு மாதிரி இருக்கு, கஷ்டமா இருக்கு. நீங்க படுக்கிற இடத்துல கொசு வந்து எப்படி முக்கியம் இதெல்லாம் வச்சுக்கீங்களா சொல்லிடணும், டக்குன்னு சொல்லி. குடி அப்பாட்ட கூட இல்லைண்ணா. குடிமா, நான் அதுக்கு தான் 1 போதும்னா அப்பா உனக்கு சேர்த்து வாங்கிட்டேன். கப்பல் வேலை பார்க்கும்போது மதியம் எல்லாம் அவசரமா அந்த பெல் அடிக்கிறதுக்குள்ள சைரன் அடிக்கிறதுக்குள்ள சாப்பிட ஓடுவாங்க. கப்புன்னு முடிங்கிட்டு வந்துட்டு 10 நிமிஷத்துல 20 நிமிஷம் தூங்குவாங்க. அரை மணி நேரம் டைம் கிடைக்குது. நான் எப்படி பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணனும் போவான் எல்லாரும் முன்னாடி, புரிதா இல்லையா? எல்லாருக்கும் லாஸ்ட்டாக திமுக அப்பதான் வரும், இவ்வளோ லேட்டாக வரும். நான் அப்படி கிடையாது, நல்லா போவேன். கூட்டம் குறையிற போது நீ நாங்கள் சாப்பிட்ற வரலையுமே சாப்பிட்டு நான் பார்த்துருக்கேன் உன்னை நிறைய வாட்டி. நாங்கள் கேண்டீனுக்கு போவோம், லேட்டாக தான் போவோம். கூட்டம் குறையும், புரியுதா இல்லையா?